ஓகே சிவகார்த்திகேயன் நற்பணி இயக்கம் சார்பாக ஒரு ஃபேன்ஸ் மீட்டை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி சென்னையில் நடந்த ஃபேன்ஸ் மீட்டில் சிவகார்த்திகேயன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, என்னோட சினிமா வாழ்க்கை ஆரம்பத்திலேருந்து நிறைய பிரச்சனைகள், வலிகள், வேதனைகளை நான் அனுபவிச்சிட்ருக்கேன். சில பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும், ஆனால் பல பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியாத விஷயம் இருக்குது. பிரச்சனைகள் வரும்போது எனக்கு பக்கபலமாக தோள் கொடுக்க அப்பாவும் இல்லை, அண்ணாவும் இல்லை. ஆனால் எனக்கு என்னோடய ஃபேன்ஸாக நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டராகவும் நீங்கள் இருக்கீங்க. எதை பற்றியும் நீங்கள் யோசிக்காதீங்க, உங்களுக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் அங்கேருந்த ஃபேன்ஸ் சில பேர் நீங்கள் தான் அடுத்த விஜய்னு சொல்கிறாங்க, விஜய் இடத்துக்கு நீங்கள் தான் வரப்போகிறீங்களாமே அப்படின்னு கேட்டதுக்கு சிவகார்த்திகேயன், இதெல்லாம் தேவையில்லாத கொஸ்டின், ஆனாலும் இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன், நான் எப்போவுமே ஃபஸ்ட்டு சிவகார்த்திகேயனாக இருக்க தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாருமே அவங்களோட வழியில் நிறைய பிரச்சனைகளை சமாளிச்சுட்டு தான் இருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி தான் இண்டஸ்ட்ரியில் அவங்க நல்லபடியாக இருந்துகிட்ருக்காங்க. ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய விஷயத்தை ஃபேஸ் பண்ணி தான் அந்த பொசிஷனுக்கும் அவங்க வந்திருக்காங்க. அது ஒன்றும் அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ கஷ்டப்பட்ட ஒருத்தவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படிங்கும்போது ஈஸியாக நீங்கள் இன்னொருத்தர் கூட அவங்கள கம்பேர் பண்ணி பேசக்கூடாது. எல்லாருமே அவங்கவுங்க வழியில் சக்ஸஸ் ஆனவங்க தான். ஸோ என்னோட வழியில் நான் சக்ஸஸாக தான் இருக்கேன். ப்ளீஸ் இந்த மாதிரி கம்பேரிசன் பண்ணுற கொஸ்டின்லாம் கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி பதில் சொல்லியிருக்காரு. மேலும் சிவகார்த்திகேயன் அந்த ஃபேன்ஸ் மீட்லேருந்து கிளம்பும்போது ஃபேன்ஸை பார்த்து நீங்களாம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை பார்த்த ஃபேன்ஸ் பலருமே ரொம்ப ஹாப்பியாக இந்த வீடியோவை சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்க்கு கொண்டு போயிட்டுருக்காங்க.